ஹே ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு பேங்கிள்ஸ் எப்படி ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 4 கட் பேங்கிள் ஒன்று எடுத்திருக்கேன் 2.4 சைஸில். நெக்ஸ்ட்டு ஆரஞ்ச் கலர் லைக் ரெட் வித் ஆரஞ்ச் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சில்வர் கலர் இருக்கும். அந்த ஷேட் வந்து நான் வந்து ரேப் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ ரேப்பிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேங்கிள்ஸ் இப்போ ரேப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிக்க போகிறேன், எண்டு ஸ்டேஜ் வரப்போகுது. ஸோ எண்டு ஸ்டேஜில் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி திருப்பிட்டு நல்லா டைட்டாக த்ரெட்டை பிடிச்சிட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா க்ளூ போட்டுட்டு இதை நம்ம நல்லா டைட்டாக ஒட்டிகிட்ருக்க போகிறோம். அவ்வளோதான். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான பேங்கிள்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிரும், ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி த்ரெட்டு போட்டிருக்க மாதிரி. இதே மாதிரி 4 பேங்கிள்ஸ் நான் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த 4 பேங்கிள்ஸ்க்கும் வந்துட்டு என்ன குந்தன் சொட்ட போகிறோன்னா ட்ராப் சைஸ் வந்துட்டு ரெட் கலர் குந்தனும் அதுக்கப்புறம் செராமிக்கில் 3mm குந்தனும் எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கலாம். நம்ம க்ளூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி ட்ராப் சைஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரெட் தானே எடுத்திருக்கோம், அதை வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஆப்போசிட்டில் அந்த ஷார்ப்னஸ் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஒட்டிட்டு ஸோ அதுக்கு எடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் 2க்கும் மிடில் உள்ள இடத்துல வந்துட்டு க்ளூ போட்டுக்க போகிறேன். ஸோ க்ளூ போட்டதுக்கப்புறமா என்ன அப்படின்னா 3mm செராமிக் எடுத்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடுமே கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வேணும் இல்லை வந்து இது மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ், ப்ரூச் பின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரெகுலராக ஆர்டருமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ பண்ணுற இந்த மாதிரி 4 பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 பேங்கிள்ஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வரும். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொடுக்குறதுக்கும். தென் வந்து இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி அகைன் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப நான் ஸ்கிப் பண்ணிலாம் எடுக்கலை. ஸோ ஸ்லோவாக தான் வீடியோவுமே எடுத்திருக்கேன். அது எல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள், எப்படி ஒட்டுறணும் ஒன்று ஒன்றா ஒட்டுறதை காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இதில் இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா வில் கிளாரிஃபை பண்ணிடலாம். இல்லை வீட்லேருந்தே சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக இதாகும். உங்களுக்கு மெயினாக என்னென்னா ப்ராடக்ட்டை நீட்டாக ரெடி பண்ண தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா ப்ரெசென்டபுளாக பண்ண தெரியணும், ப்ரெசென்ட் பண்ண தெரியணும். மெயினாக ஒரு வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், கிளாரிட்டி இருக்கணும். நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு நம்மளோட ப்ராடக்டோட லுக்கே ஃபினிஷிங்கே தெரியும். அப்போ தான் நம்ம இது பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ இது பிஃபோர் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி 4 பேங்கிள்ஸுக்குமே ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேங்கிள்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ 4 பேங்கிள்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு பேங்கிள்ஸ் வேணும்னாலோ இல்லை மேக்கிங் வீடியோஸ் வேணும்னாலோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.